ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முட்டையோடு சேர்த்து சாப்பிடக்கூடாத 8 உணவுகள் என்னென்ன, இது உண்மையா கட்டுக்கதையா, இது எல்லாத்த பற்றியும் நம்ம தெளிவாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு முட்டை பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். முட்டை அப்படின்னு பார்த்தோன்னா அது உலகத்திலே ரொம்ப சத்தான உணவுகளில் ஒன்று. இதில் புரதம், விட்டமின் டி, விட்டமின் B12, கோலின், நல்ல கொழுப்புக்கள்லாம் நிறையவே இருக்குது. ஆனால் முட்டையோட இந்த உணவுகளை சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு பல நம்பிக்கைகள் நம்ம இடத்துல இருக்குது. அதில் எது உண்மை, எது வெறும் கட்டுக்கதை அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முட்டை ப்ளஸ் மீன், முட்டையும் மீனும் சேர்த்து சாப்பிட்டா தோல் நோய் வரும் அப்படின்னு பரவலாக இருக்கக்கூடிய நம்பிக்கை. இதுக்கு அறிவியல் ஆதாரம் எதுவும் இல்லைங்க. ரெண்டுமே உயர்தர புரதம் நிறைந்த உணவுகள். ஒருவருக்கு மீன் அப்படி இல்லைன்னா முட்டை சாப்பிட்டா அலர்ஜி இருக்கும் அப்படின்னா நீங்கள் கட்டாயம் இது ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்றப்ப கவனமாக இருக்கணும். இரண்டாவது, முட்டை ப்ளஸ் வாழைப்பழம், இரண்டையும் சேர்த்து சாப்பிட்டா வயிறு உப்புசம் வரும் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. சிலருக்கு செரிமானம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஆனால் பெரும்பாலானவர்களுக்கு இது ஒரு பாதுகாப்பான காம்பினேஷன் தான். உடற்பயிற்சி செய்கிறவங்கலாம் இதை காலை உணவாக சாப்பிட்றாங்க. மூன்றாவது, முட்டை ப்ளஸ் சர்க்கரை. சில சமூக ஊடகங்களில் இந்த கலவை தவறானது அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கும் எந்த ஒரு அறிவியல் ஆதாரமும் இல்லை. ஆனால் முட்டையோட அதிக சர்க்கரை சேர்த்து அடிக்கடி சாப்பிட்றப்ப உடல் எடை அதிகரிக்கிறது, நீரிழிவு நோயோட அபாயம் இதெல்லாம் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நான்காவது, முட்டை ப்ளஸ் சோயா பால். சோயா பாலில் இருக்கக்கூடிய சில பொருட்கள் இருக்குல்ல, அது புரதம் செரிமானம் ஆறத ஓரளவுக்கு தாமதப்படுத்துது. அதனால இது சாதாரண அளவில் சோயா பால் எடுத்துக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. முட்டை சாப்பிட்டுட்டு அதிகமாக சோயா பால் எடுத்துக்கிறப்ப அது சில செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். ஐந்தாவது, முட்டை ப்ளஸ் தேநீர். பலர் காலை உணவாக முட்டையோட டீ குடிப்பாங்க. இது சிலருக்கு செரிமானத்தை பாதிக்கும். உண்மையில் டீயில் இருக்கக்கூடிய டானின் இருக்குல்ல, இது இரும்புச்சத்து உறிஞ்சப்படுறத ஓரளவு குறைச்சிரும். முட்டையில் இரும்புச்சத்து அதிகமாக இல்லை. ஆரோக்கியமானவர்களுக்கு இது எந்த பெரிய பிரச்சனையும் உண்டாக்காது. ஆனால் செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க கொஞ்ச நேரம் இடைவெளி விட்டுட்டு எடுத்துக்கலாம். ஆறாவது, முட்டை ப்ளஸ் பால். முட்டை, பால் ரெண்டையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சிலர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. உண்மையில் ரெண்டுமே புரதம் அதிகம் இருக்கக்கூடிய புரோட்டீன் ரிச் ஃபுட்ஸு. செரிமான கோளாறு இல்லாதவங்களுக்கு இது பாதுகாப்பானது தான். அதிகமாக சாப்பிட்டா மட்டும் வயிறு நிறைந்த உணர்வு உங்களுக்கு ஏற்படலாம். ஏழாவது, முட்டை ப்ளஸ் மது. மது அருந்துறப்ப முட்டை சாப்பிட்றது நிறைய பிரச்சனைகள், உடம்புக்கு தீங்குகளை கூட விளைவிச்சிரும். மது இருக்குல்ல, இது உடலோட சத்துக்களை பயன்படுத்துகிற முறையை பாதிக்கும். ஆரோக்கியத்துக்கும் இது நல்ல பழக்கம் இல்லை. நீங்கள் முட்டையோட மட்டும் இல்லை, எப்பயுமே மது அருந்தாமல் இருக்கிறதே நல்லது. எட்டாவது தவறான சேர்க்கை என்னன்னா, முட்டை ப்ளஸ் அதிக எண்ணெயில் பொரித்த உணவுகள் தான். இதுதான் உண்மையில் கவனிக்க வேண்டிய விஷயம். முட்டையை அதிக எண்ணெயில் பொரித்து அதோட பரோட்டா, சிப்ஸு, ஃப்ரைட் சிக்கன் இதோட அடிக்கடி சாப்பிட்டிங்கன்னா அதிக கலோரி, கொழுப்பெல்லாம் உண்டாயிரும். இதனால் உடல் பருமன், இதய நோய் அபாயம் அதிகரிக்கலாம். வேக வச்சு அப்படி இல்லைன்னா குறைஞ்ச எண்ணெயில் செஞ்ச முட்டையை நீங்கள் தேர்வு செய்கிறது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உண்மையில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? முட்டையை பச்சையாக சாப்பிட்றத தவிர்த்துறது நல்லது. முட்டையை முழுமையாக வேக வச்சு சாப்பிடுங்க. கெட்டுப்போன முட்டையை பயன்படுத்த வேணாம். முட்டை சாப்பிட்டா உங்களுக்கு அலர்ஜி வரும்னா டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. சமநிலையான உணவோட முட்டையை சேர்த்துக்கிறது உங்களுக்கு ஆரோக்கியத்தை தரும். முட்டை சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் பார்க்கலாமா? உயர்தர புரதத்தை உங்களுக்கு தரும், தசை வளர்ச்சி அதிகரிக்கும், கண்களோட ஆரோக்கியம் மேம்படும், மூளை செயல்பாட்டை அதிகரிக்கும், ரொம்ப நேரம் பசி எடுக்காமல் இருக்கும். குழந்தைகள், முதியவருக்கும் சிறந்த உணவுனா முட்டை சொல்லலாம். யாரெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாமா? முட்டை சாப்பிட்டா அலர்ஜி இருக்கும்னு நினைக்கிறவங்க முட்டையை அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களும் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா முட்டையை எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்களும் அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. முட்டையோடு சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு பரவக்கூடிய பல தகவல்களுக்கு வலுவான அறிவியல் ஆதாரங்கள் இல்லை. உண்மையில் கவனம் செலுத்த வேண்டியது என்னென்னா, சுத்தமாக நல்லா வேக வச்ச முட்டையை
அளவோடு சாப்பிட்றப்ப உங்களுக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும். அதிக எண்ணெய், அதிக சர்க்கரை இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்த்துருங்க. உங்களுக்கு அலர்ஜி அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது உடல்நல பிரச்சனைகள் இருந்தால் மட்டும் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிக்கோங்க. இந்த வீடியோவில் முட்டையோடு சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய 8 உணவுகள் கட்டுக்கதையா உண்மையா அப்படின்னு தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு முட்டை பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.